ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து 120 125க்கு எப்படி நம்ம வந்து வாங்கலாம். அதாவது தமிழ்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் நமக்கு மேக்ஸ்ல 25. ஸோ அந்த 125 கொஸ்டின் எப்படி 120 நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அத ஃபர்ஸ்ட் தமிழ் பார்க்கலாம். தமிழ்ல வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். 85 அப்படின்னு சொல்லி 15. ஏன் அப்படின்னா 85 இலக்கணம், 15 வந்து நமக்கு உரைநடை, ஷெட்யூல், அதுக்கப்புறம் திருக்குறள் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்துருது இந்த 15 கொஸ்டின். ஸோ இந்த 85 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து கான்செப்ட் வைஸ் படிக்கிற மாரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சந்திப்பிழை அப்படிங்கும்போது அதுக்கு ரூல்ஸ் இருக்கும். இந்த மாரி இருந்தா இருக்கும். ஸோ நம்ம பிரித்தெழுதுக்குமே நீங்க வந்து நியூ புக், ஓல்டு புக் எல்லாம் பார்த்தாலுமே சில ரூல்ஸ் இருக்கும். ஈறுபோதல் விதி அப்படின்ற மாரி சில விதிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஜென்ரலா நம்ம இது பண்றது. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கூல் புக் சம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சாரி, ஸ்கூல் புக் சம்ஸ் சாரி, மேக்ஸ் சொல்லி அப்படி வந்துருச்சு. ஸ்கூல் புக் தான் நம்ம பார்க்குறோம். நியூ, ஓல்டு. ஸோ 2மே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நியூல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபுல்லாவே நியூ வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2 பேர் இருப்பீங்க. அதாவது 2 இதுவா இருப்பீங்க. ஒண்ணு சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்க இருப்பீங்க. ஒண்ணு வந்து புக் வைஸ் படிக்கிறவங்க இருப்பீங்க. புக் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா 6த் to 12த் வந்து 6த் to 10த் மேக்ஸிமம் நீங்க எல்லாமே கவர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு. அதுக்கப்புறம் நீங்க ஓல்டு புக் 11த், 12த்லாம் வந்து சிலபஸ்ல எங்க கவர் ஆகுதோ அத கவர் பண்ணுங்கப்பா. ஸோ ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இல்ல அப்படின்னா நீங்க எல்லாத்துலயும் இருக்கிற அந்த சொல்லும் பொருளும், அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, மொழித்திறன் பயிற்சி அந்த மாரிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறதெல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இலக்கணம் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்பன்னா சில டாபிக் வந்து நமக்கு டைரக்ட்டா கவர் ஆகும். சிலது இன்டைரக்ட்டா கவர் ஆகும். ஸோ அதனால மொத்தத்துல நமக்கு எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்க இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அத நம்ம ஃபுல்லா கவர் பண்ணியே ஆகணும். ஸோ இதே அப்புறம் ஓல்டு புக் நம்ம வந்து மொழித்திறன் படிக்க தேவையில்லையா அப்படின்னா, சில மொழித்திறன் படிக்கிற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஓல்டு புக்ல இருக்கிற சிலபஸ்ல இருக்க மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஓங்கி இருப்பது அப்படின்னா மலை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாரிலாம் இருக்குது. ஓல்டு புக்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்லும் பொருள் வந்து ஓல்டு புக்லேருந்து பிவைக்யூஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து சப்போஸ் அவங்க வந்து பிவைக்யூலேருந்து ஜஸ்ட் சொல்லும் பொருள் டைரக்ட்டா எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றனால, ஸோ நீங்க சொல்லும் பொருளும் ஸோ அந்த மாதிரி நீங்க ஓல்டு புக்லயுமே படிச்சுக்கிறது சேஃப். மொழித்திறனுமே இந்த மாதிரி மயங்கொலியில இருக்கிறது, லால வேறுபாடு, ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்ல இருக்கட்டும், இல்ல வளினம் மிகும் இடம், மிகா இடம் அந்த மாரி வச்சு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருப்பாங்க. அதாவது தகுந்த ஒற்றுகளை வச்சு நிரப்புக அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்க ஓல்டு புக்ல இருக்கிற மொழித்திறனும் நீங்க படிச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஏன் நம்ம வந்து இவ்ளோ சொல்றோம், நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப குரூப் 2 ஏ மெயின்ஸ் நடந்துச்சு. ஸோ நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்கப்பா. எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த 60ல தெரியுதுன்னு பாருங்க. அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அத நீங்க எத்தன பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ அதில பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த விட்டு ஆகுப்பெயர், விடாத ஆகுப்பெயர், மும்மொழி ஆகுப்பெயர், இருமொழி ஆகுப்பெயர் அப்படின்னு நெறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆகுப்பெயர்னா 16 தான் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் நெறைய பேருக்கு அவ்வளோதான் தெரியும்னு நெனைக்கிறேன். நியூ புக்கும் சரி, ஓல்டு புக்கும் சரி மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். பட் இது எங்க இருக்கு அப்படின்னா, ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி 2017 எடிஷன் நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த இதுலருந்து நமக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ அதில குடுத்திருந்தாங்க இது ஆகுப்பெயர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி நீங்க குரூப் 2 பிலிம்ஸ் நீங்க எழுதியிருந்தீங்கன்னா தெரியும். குரூப் 2 பிலிம்ஸ்ல தமிழ் கொஸ்டின் மேக்ஸிமம் வந்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் கொஸ்டின்ல அந்த புக்ல தான் நெறைய வந்துச்சு. ஸோ அந்த பிரித்தெழுதுக கூட அப்படியே அதுலருந்து அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாரி தான் நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே நான் வந்து புக் சென்ட் பண்ணியிருப்பேன் நான் உங்களுக்கு. எல்லாமே 6த் to 12த் நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ், ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் எல்லா பிடிஎஃப்மே நான் வந்து டெலிகிராம்ல சென்ட் பண்ணேன். இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்தனால. ஸோ அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு டவுட் வரும். ஆக்சுவலா அது குரூப் 2 ஏ மெயின்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்குமா அப்டின்னா, ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இப்ப 85 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்னா, அதில 77 கொஸ்டின்ஸ் நியர்லி புக்ல இருந்து மட்டும் தான் வரும். ரொம்ப ட்ரிப்பிக்கலா வராது. ஸோ மிச்சது மட்டும் தான் நமக்கு வந்து இதா இருக்கும். ஸோ அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ! எல்லா கொஸ்டினுமே புக்லேருந்து வராதா? எல்லாமே நமக்கு இதாயிருமா? அப்படி கிடையாது. ஸோ அந்த 85ல 77 ஈஸியா ஓரளவு இதா தான் வரும். அதாவது நமக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கலாம். ஸோ அந்த மிச்சம் 7 கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நமக்கு வந்து இது பண்ணுவோம். ஆனா தமிழ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வந்து இது சொல்லுவோம். அதாவது வந்து அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ சொல்றேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலா நெறைய பேர் சொல்லுவாங்க குரூப் 2 ஏ மெயின்ஸ் கொஸ்டின் ஸோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 ஏ மெயின்ஸ் எல்லாமே நமக்கு ஜிஎஸ்ல வேணா ஸ்டாண்டர்ட் மாறலாம். பட் தமிழ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிலபஸ்ல நீங்க சொன்ன 10ஆம் கல்வி தரம் அப்படின்னு தான் குடுத்திருப்பாங்க. பட் அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க அப்படிங்கும்போது
ஸோ நம்மளுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் சிலபஸ் வைஸ் அட்வான்ஸ் தமிழில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஏன் அப்போ நீங்கள் என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லுவேன் நான், கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் நீங்கள் வேர்ச்சொல்லுக்கு, அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஓர்மொழி, அதுக்கப்புறம் கலைச்சொற்கள். ஸோ இதுக்கு மட்டுமாவது நீங்கள் ஓல்டு புக் ரெஃபர் பண்ணி நியூ புக் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். ஏன் அப்படின்னா நமக்கு ஓரெழுத்து ஓர்மொழி வந்து புக்கில் 42 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் கவர்மெண்ட் மெட்டீரியல் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கொஷின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுற வேண்டிய அவசியங்கள் இருக்கும் இப்போ. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ குரூப் 2 வந்து குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நினச்சி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அஸ்பிரண்ட் ஒருத்தவங்க மெயில் போட்டாங்க டிஎன்பிசிக்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு, பட் இவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கே அப்படின்னதுக்கு டிஎன்பிசிலேருந்து ரிப்ளை வந்தது என்ன அப்படின்னா, சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்தோம். ஸோ கொஷின் மேக் பண்ணல எந்த மிஸ்டேக்ஸ் கிடையாது, சிலபஸ் பேஸில் தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து நம்மளுமே அதனால சிலபஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக்ல நியூ புக், ஓல்டு புக் முடிச்சுட்டு அடுத்து நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் தமிழ்லாம் நீங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஈஸி டாபிக் எது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எதுன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க புக் வைஸ் படிக்கலாம். இது யூனிட் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு யூனிட்லேருந்து 5 கொஷின் வரும், ஒரு யூனிட்லேருந்து 20 கொஷின் கூட வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு 3 யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1 மந்த்தில் அந்த 3 யூனிட் முடிக்க முடியுதான்றதை பாருங்க. இல்லை 40 நாளில் முடிக்க முடியுதான்றதை பாருங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த 3 யூனிட்ல வந்து உங்களுக்கு 50 மார்க்கா இல்லாட்டி 60 மார்க்கா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் 60 கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் 40 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பிரித்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு. அந்த தமிழுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பிவைக்யூ வந்து ரெஃபர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிவைக்யூவில் வந்து மேக்ஸிமம் டேரெக்டாக அதே மாதிரி கொஷின்ஸ் வரலாம், இல்லாட்டி அந்த மாடல் வச்சு நீங்கள் வேறு கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அதனால் பிவைக்யூ வந்து மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த தடவை நியூ சிலபஸ்க்கு தமிழ் பிவைக்யூ ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதுதான் நமக்கு தமிழ். ஸோ இது மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து நமக்கு 25 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து 15, ரீசனிங் வந்து 10 அப்படி பிரிக்கணும். ஏன் அப்படின்னா ஆப்டிடியூட் 15க்கு வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நியர்லி 14 டாபிக்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ரேஷன் ப்ரொபோர்ஷன், HCF, LCM, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர்ஸில் AP, GP வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்புறம் மென்சுரேஷன் 2D, 3D, ஸோ இந்த மாதிரி நமக்கு டாபிக்ஸ் தான் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வரும். இங்கிட்ட ரீசனிங் தனியாக வரும். ஸோ இந்த 15ல் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து தனி வட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனி வட்டி வந்து எத்தனை தடவை நம்ம கண்டுபிடிக்கலாம், அது எத்தனை விதமாக எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து SI கண்டுபிடிக்கிறது இருக்குது, பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் ரேட் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 5 விதமாக மட்டும்தான் எஸ்ஐயில் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காமனாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எவ்வளவு இருக்குது. இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐயை வந்து எப்படிலாம் கொடுத்து கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து இயர்ஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்லை அப்படின்னா மந்த் கொடுத்து கேட்பாங்க, இல்லை அப்படின்னா டேஸ் கொடுத்து கேட்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 வருஷத்துக்கு எஸ்ஐ எவ்வளவுன்னு கேட்பாங்க, இல்லாட்டி 2 வருஷம் 3 மாதத்துக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க, இல்லாட்டி 73 நாளைக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ இதை தான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சிங்க, ஒவ்வொரு மாடலுக்கும் இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயுமே கொஷின் வந்து மிஸ் ஆகாது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் வந்து மிஸ்ஸே ஆகாது. அதே பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து பிவைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட 22 to 24, ஸோ இந்த 3 ஹவர்ஸ்க்கு மட்டுமா நீங்கள் பிவைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோடிங் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி, இல்லாட்டி பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, பிளட் ரிலேஷன்ஷிப் வச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்பாங்க தெரியுமா, இப்போ ஏ வந்து இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க அப்படின்னா இங்கிட்ட லெஃப்ட்லேருந்து எத்தனை, ரைட்லேருந்து எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு, ஸோ பிளட் ரிலேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் டயக்ராம் வச்சு கேட்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ குரூப் 2 மெயின்ஸ் வந்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் வச்சும் டயக்ராம் வச்சும் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்கு, அந்த டே அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் வச்சு கேட்குறது, லெட்டர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டர் சீரீஸில் அந்த மிஸ்ஸிங் டேர்ம் சொல்லுவாங்க, ஸ்கொயர் வச்சு, கியூப் வச்சு, மல்டிப்ளை பண்ணுறது,
அந்த மாதிரி வரது எல்லாமே லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃபபெட் சீரிஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1CU அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா அடுத்த லெட்டர். ஸோ மிஸ்ஸிங் லெட்டரும்போது இந்த இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி ஆல்ஃபபெட்ல கேட்கலாம். ஸோ வந்து இந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கேட்பாங்க. இல்ல அப்டின்னா நமக்கு டைரக்ட்டாவே வந்து இப்ப இது வந்து ஆல்ஃபபெட்ல வச்சு நமக்கு நம்பர்ஸ் கேட்கற மாரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதத்துல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டைஸுமே மேக்ஸிமம் நீங்க ரீசனிங் சொல்லுவீங்க. டைஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நம்ம ரீசனிங்ல எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்க ரீசனிங்லயுமே ஸோ வந்து நம்ம வந்து பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி இவ்ளோ மெத்தட் கேட்பாங்க அப்டின்னா, இதுல வந்து நமக்கு கண்டிப்பா ரீசனிங் வந்து 22 டூ 24 பிவைக்யூ கண்டிப்பா நமக்கு டிஎன்பிசி, பிவைக்யூ கண்டிப்பா நமக்கு நெறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா, நமக்கு முதல்ல ரீசனிங் வந்து 4 கொஸ்டின்ஸ், 5 கொஸ்டின்ஸ் வரும். இப்ப நமக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்டின்றத அவங்க சொல்ட்டாங்க. ஸோ இந்த மாரி இவ்ளோ டைப்ஸ் இருக்குங்கும்போது, நீங்க அதுலலாம் வந்து கண்டிப்பா நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுவும் டயகிராம் வச்சுலாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நமக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சும் கேட்டிருக்காங்க. கிளாக் வச்சுமே நமக்கு வந்திருக்கு. லெட்டர் ஆல்ஃபபெட் வச்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பிவிக்யூஸ்ல இருக்கு. ஸோ நீங்க அத வச்சு அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபர்தரா வந்து இது இல்லாம என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது இல்லாம அப்டின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து தமிழும், மேத்ஸும் நீங்க வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ் படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் வந்து நமக்கு 75. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து ஆனா பட் ஜிஎஸ்லயும் ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து மார்க் வந்து கொஞ்சம் வந்து இதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப நீங்க இதுலயே வந்து 120 எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல 60 எடுத்தீங்க அப்படின்னா 180 எவ்வளோ பெரிய ஸ்கோர். இல்லாட்டி 55 எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 175 வந்துரும். ஸோ நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு தமிழும், மேத்ஸும் ரொம்ப உதவும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தமிழுக்கும் மேக்ஸிமம் இப்படி சொன்னேன் நானு. அதே மாரி டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம புக்லயே நெறைய குடுத்துருக்காங்க. நீங்க 11த் புக்கு, 12த் புக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன்ஸ் அதிலேயே குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ நமக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து அதில வருதா, வரலையா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாரி பிராக்டிஸ்க்கு வந்து நம்ம புக்லயே நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க வந்து தமிழ்ல வந்து சிலபஸ்ல வந்து சில டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடா வரும். ஸோ, அதனால நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து முடிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே நம்ம இந்த டாபிக் முடிச்சோம். நெக்ஸ்ட் டாபிக் அப்டின்றதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அந்த மாரி ஃபாலோ பண்ணி பாருங்க. சிலபஸ ஃபுல்லா வைக்காம எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதி வச்சிருப்பேன் நான்லாம். ஸோ, அந்த மாரி ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து சிலபஸ் ஓகே. இது எங்கெங்க இருக்கு அப்டின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பேன். ஓகே நம்ம இது ஏன்னா முதல்ல சிலபஸ் வைஸ் நான் படிக்கலாம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தனால, எங்க கவர் ஆகுது அப்டின்னு நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ, இந்த மாரி நீங்க வந்து டாபிக் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ, எழுதி முடிச்சுட்டீங்க அப்டின்னா, இத நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்டின்னா நீங்க புக் வைஸ் படிச்சாலுமே, நமக்கு வந்து அந்த டாபிக் இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப இயல் வைஸ் படிக்கிறீங்க. அந்த இயல்ல வந்து இந்த டாபிக் வருது பார்த்தீங்களா? இப்ப வந்து வேர்ச்சொல் அப்டின்னு அந்த வந்துச்சு அப்டின்னா, அத நீங்க நல்லா பார்க்கணும். அதே ஊமை தொடர் வந்துச்சு அப்டின்னா, அந்த ஊமை தொடர் நல்லா பார்க்கணும். ஏன்னா, அதெல்லாம் சிலபஸ் டைரக்ட்டா இருக்கு. சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, அப்பனா சொல்லும் பொருள் பார்க்கணும். பிரித்தல், சேர்த்தல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் வந்து நீங்க புக் வைஸ் படிக்கும்போது அந்த கான்செப்ட் வைஸ் நீங்க வந்து நமக்கு சிலபஸ்ல வருது அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.